ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த லட்டு ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அவல், சிகப்பு அவல் இருக்கு இல்லையா, அது நல்ல கெட்டியான அவல் தான் எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு. நீங்கள் தட்டையான அவல் எடுக்கலாம், வெள்ளை அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1 கப் அவலுக்கு 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நம்ம இவ்வளோத்தையும் போட போகிறது கிடையாது. நான் எல்லாமே துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதனால் ஒரே கப்பில் வச்சுருக்கிறேன். தேங்காய் சின்ன கப்பில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன் துருவினது. இந்த அவல் எடுத்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரியும் திராட்சை பழமும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஏலக்காய் தூள். இப்போ இந்த லட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த 2 ஸ்பூன் நெய் தான் நம்ம லட்டு செய்ய போகிறோம் இல்லையா, அது எல்லாம் மொத்தத்துக்கும் இந்த 2 ஸ்பூன் நெய் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நெய் சூடானதும் முந்திரியை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுபட்டால் போதும். கூடவே திராட்சையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு தான் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த நெய்யில் நம்ம வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம செய்கிறதுனால ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் நெய்யிலேயே நான் வறுத்துக்கிறேன். நெய் வேண்டாம், எனக்கு ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தீ ஸ்லோவாக வச்சுட்டு வருங்க. கருக விடாமல் ஒரே மாதிரி ஈவனாக வறுபடணும். கையில் எடுத்து பார்த்தாலே அது நொறுங்கி வரணும். அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வறுத்த அவலை கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம வறுக்கணும். இது போல் தேங்காய், நட்ஸு இதெல்லாம் நம்ம சேர்த்து லட்டு செய்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தேங்காய் ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வறுக்கிறதுனால ஒரு 4 நாள் வரைக்கும் நம்ம கெடாமல் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஆனால் 4 நாள் வரைக்குமே இருக்காதுங்க, உடனே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ஈவினிங் வந்த உடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா ஸ்மெல்லோட நல்லா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அந்த சூட்லேயே நம்ம ரவை பதத்தில் அரைச்சி எடுக்கணுங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா கெட்டியாக பிடிச்சி வரும், இல்லாட்டினா உதிரி உதிரியாக போயிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம அரைச்சாலே போதும். இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவும் வெல்லம் நம்ம தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அல்லது 1/2 கப் வரைக்கும் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் இனிப்பு. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கங்க. ஒரு சில வெல்லத்தில் இனிப்பு அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கும். அதனால தான் பாருங்கள், தேங்காவும் வெல்லமும் நம்ம சேர்ந்து அரைச்சாச்சு. 2-3 டைம் பல்ஸ் மூடில் வச்சு நம்ம அரைச்சாலே போதும். நல்லா மெல்ட் ஆன மாதிரி வந்துடும். பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சை பழத்தையும் போட்டுக்கலாங்க. எல்லா பொருளுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே ஒன்றோடு ஒன்று கலந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் அந்த வெல்லம் மெல்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாம் ஈவனாக நமக்கு கலந்து வரும். எந்த அளவுக்கு அழுத்தி அழுத்தி பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி நீங்கள் பிசைஞ்சு கொடுத்துக்காங்க. கையில் எடுத்து ஒரு பிடி பிடிச்சு பாருங்க, நல்லா இறுகி வரணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உருண்டை பிடிக்க நல்லா வரும். இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா அழுத்தி நல்லா இறுக இறுக நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா இந்த லட்டு சூப்பராக நல்லா செட் ஆகிடுங்க. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இறுகி வந்திருக்குன்ட்டு. இந்த லட்டு அப்படியே இருக்கும், உடஞ்சி போகாது. ஆனால் நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப கண்டிப்பாக நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டை பிடிக்கணும்.
அப்படி பிடிச்சா மட்டும்தான் லட்டு உதிர்ந்து போகாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு லட்டு பிடிக்க வரலை, உதிர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு திரும்பவும் நீங்கள் உருண்டை பிடிச்சி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். பாருங்கள், நமக்கு அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுங்கள், அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்குங்க அந்த லட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு லட்டு இறுகி நல்லா பிடிக்க வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் உடையாமல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.